Let us know. The Balwan Rai Mehta Committee recommended a 3-tier Panchayat Raj system in 1957. The Balwan Rai Mehta Committee அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? 3-tier Panchayat Raj system அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க in 1957. Okay. Second one, the Ashok Mehta Committee recommended a 2-tier Panchayat Raj system in 1978. அசோக் மேத்தா கமிட்டிங்கிற ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? 2-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இன் 1978. ஓகே, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். முகிலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறான், வாட் இஸ் கார்ப்பரேஷன்? ஓகே அங்கிள், இப்போ முனிசிபாலிட்டினா என்னன்னு சொன்னீங்க, அதே மாதிரி கார்ப்பரேஷன்னா என்னன்னு சொல்லுங்கள் அங்கிள்னு கேட்குறான். Certain municipalities will be declared by the government of Tamil Nadu as corporation based on high population and high revenue. எப்படி வந்து முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணோம், எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணோம்? 1 lakh பீப்புள் வரைக்கும், 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் உள்ள பீப்புளை வச்சு முனிசிபாலிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதே பேஸில் தான் கார்ப்பரேஷனும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன? ஹை பாப்புலேஷன் அண்ட் ஹை ரெவென்யூ. ஹை பாப்புலேஷனையும், அதாவது அதிக மக்கள் தொகை, ஹை பாப்புலேஷன் என்ன, அதிக மக்கள் தொகை, அது மாதிரி அதிகம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நகரங்களை வச்சு கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, முகிலன் சொல்கிறான், அங்கிள் ஹவு மெனி கார்ப்பரேஷன்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எத்தனை கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு அங்கிள் பதில் சொல்கிறாங்க, இன் தமிழ்நாடு 15 கார்ப்பரேஷன் ஹாவ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு. த ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன் இஸ் சென்னை. தமிழ்நாட்டில் 15 கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. சென்னையை வந்து ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டோட்டலாக எத்தனை கார்ப்பரேஷன் இருக்குது தமிழ்நாட்டில்? 15 கார்ப்பரேஷன். ஓகே, இது வந்து பாருங்கள், நேச்சர் ஆஃப் ஒர்க் இன் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் வந்து ரிப்பன் பில்டிங். ஸோ சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங்காக ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரிப்பன் அப்படிங்கிறவர் தானே இந்த சிஸ்டம் சொன்னாங்க. ஸோ அதனால் ரிப்பன் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கார்ப்பரேஷன் பில்டிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு தயாராகிறான் முகிலன். என்ன கேட்குறான்? அங்கிள், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கார்ப்பரேஷன்? ஓகே, கார்ப்பரேஷனோட ஹெட் யார்? அங்கிள் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாமா? The chairperson of the corporation is called mayor. He is also called as the father of corporation. The tenure of the members of the corporation is 5 years. The Indian Administrative Service, அதாவது IAS office, Indian Administrative Service officers and similar rank holders are appointed by the government to the corporation. Most of the urban areas have corporation. என்ன சொல்கிறார் அங்கிள்? மாநகராட்சி தலைவர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, மேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கார்ப்பரேஷன். அதாவது இந்த கார்ப்பரேஷனோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? எப்போ வந்து மேயரை, சரியா, 5 வருடத்திற்கு ஒரு முறை மேயர் மாறிட்டே இருப்பாங்க. மேயர் மாறும் போதெல்லாம் தந்தை மாறுவார். ஓகே, அதாவது கார்ப்பரேஷன் தந்தை. ஓகே, இப்போ வந்து எப்படி முனிசிபாலிட்டியில் ஓட் போட்டு செலக்ட் பண்ணாங்க, ஓகேவா, அது மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணுவாங்க. அது அவங்கள வந்து மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து ஃபாதர் ஆஃப் கார்ப்பரேஷன், அதாவது கழகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழகம் கார்ப்பரேஷன் இருக்குது இல்லையா, அவங்களோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பதவிக்காலமும் எவ்வளோ? 5 years. ஓகேவா, 5 வருஷம் தான் அந்த பதவியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஆள் தேர்ந்தெடுப்பாங்க. த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது IAS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதே மாதிரி ரேங்க், அதே மாதிரி ஒரு பொறுப்பில் உள்ளவங்க, இவங்க எல்லாமே தான் இந்த கவர்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு அப்பாயிண்டட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த அர்பன் ஏரியாஸ் ஹாவ் கார்ப்பரேஷன். மோஸ்ட் ஆஃப் த அர்பன் ஏரியாஸ்னால் பெரும்பாலான நகர்ப்புற பகுதியில் வந்துட்டு என்ன இருக்குது? கார்ப்பரேஷன் தான் இருக்குது. ஓகே, முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் என்னென்ன? கார்ப்பரேஷனில் என்னென்ன வரும்? சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், டுட்டிகோரின், திருப்பூர், ஈரோடு, தஞ்சூர், திண்டுக்கல்,
ஹோசூர், நாகர்கோயில் அண்ட் ஆவடி. ஓகே, நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எத்தனை கார்ப்பரேஷன் இருக்குன்னு பார்த்தோம், 15 கார்ப்பரேஷன்ஸ். ஓகே, அந்த 15 கார்ப்பரேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, நீங்கள் இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், முகிலன் கேட்குறாரு, வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்ப்பரேஷன். ஓகே, கார்ப்பரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போது அதோட டியூட்டிஸ் என்னென்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அங்கிள் பதில் சொல்கிறாரு, கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சிட்டி ரோட்ஸ். அங்கே எப்படி முனிசிபாலிட்டியில் உள்ள ரோட்ஸ்லாம் க்ளீன் பண்ணாங்களோ, ப்ரொவைட் பண்ணுவாங்களோ, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரோட்ஸ் எல்லாத்தையும் இங்கே உள்ள கார்ப்பரேஷன் உள்ள ஆஃபீஸர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணீர், குடிநீர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ப்ரொவைட் பண்ணணும் அந்தந்த ஏரியாவுக்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்போசிங் கார்பேஜ், அதே மாதிரி குப்பை தொட்டிகளெல்லாம் அப்புறப்படுத்தணும். குப்பை தொட்டியில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தெம். அதே மாதிரி அந்த கார்ப்பரேஷன்ஸ்க்குன்னு லைப்ரரிஸ் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணணும். க்ரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தெம். அது மாதிரி பார்க்ஸ் க்ரியேட் பண்ணணும், அது மாதிரி அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், இறந்து போனவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுற டியூட்டிஸை இந்த கார்ப்பரேஷன்ஸ் பார்த்துப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு முகிலன், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்ப்பரேஷன். அதே மாதிரி கார்ப்பரேஷன்ஸுக்கும் இன்கமோட சோர்ஸ் என்னென்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் பதில் சொல்கிறாரு, த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரோட் டேக்ஸ் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் டு த கார்ப்பரேஷன். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் டேக்ஸும் இங்கே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா டேக்ஸும், எல்லா விதமான டேக்ஸும் நம்ம வந்து என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா என்ன நடக்கும்? அவங்க வந்து கணக்கு பார்த்து நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள்கிட்ட உள்ள அமௌண்ட்டை கணக்கு பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான டேக்ஸ் நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதையும் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே கேஸும் போட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு அவங்க எவ்வளோ வரிகள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டி கவர்மெண்ட்டுக்கு நம்ம உதவி பண்ணணும். சரியா? முகிலன் நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாரு பாருங்கள். வாட் எல்ஸ் ஆர் தேர் பிசைட்ஸ் முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன்ஸ். என்ன சொல்கிறான், முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்கிட்ட கேட்குறான். அதுக்கு அங்கிள் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் த கார்ப்பரேஷன் அண்ட் த முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் ஆல்சோ எக்ஸிஸ்ட். The tenure of the president and other members is 5 years. Panchayat is governed by the executive officer. Town Panchayat functions in places where the population exceeds 5,000 people. என்ன சொல்கிறாங்க, மாநகராட்சி, நகராட்சி, இது டவுன் பஞ்சாயத்து, இது தவிரவும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, என்ன இருக்குது, தி டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. இப்போது இவங்களோட முனிசிபாலிட்டியோட பதவிக்காலமும் எவ்வளவு, 5 years. அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன்ஸ் அவங்களுடைய மேயரோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தோம், 5 years பார்த்தோம். இப்போது த டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட், ஜனாதிபதியோட பதவிக்காலம் எவ்வளவு, அவங்களுக்கும் 5 years. அண்ட் அதர் மெம்பர்ஸ் அவங்களுக்கும் 5 years தான். எல்லாத்தோட பதவிக்காலமும் என்ன, 5 years தான். 5 yearsக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, எலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தலைவரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இருக்கும்போது எவ்வளோ நல்ல விதமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்களே வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஓகேவா? ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓட் போட்டு எலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஓகே, பஞ்சாயத்து இஸ் கவர்ன்டு பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். பஞ்சாயத்து வந்து நிர்வாக அதிகாரியால் என்ன பண்ணப்படுது, நிர்வகிக்கப்படுது. ஓகேவா. இந்த டவுன் பஞ்சாயத்து ஃபங்க்ஷன்ஸ் இன் பிளேசஸ் வேர் த பாப்புலேஷன் எக்ஸீட்ஸ் 5000 people. இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு டவுன் பஞ்சாயத்தில் 5000 மக்கள் தொகை. ஓகேவா. ஒரு எப்படி சொல்கிறது, 5000க்கு மேலே உள்ள இடங்களில் வந்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை செயல்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5000க்கு மேலே இருக்கிற எக்ஸிட்ஸ்னால் 5000க்கு மேலே இருக்கிற மக்கள் தொகை, பாப்புலேஷன்னா மக்கள் தொகை. ஸோ அந்த பிளேசஸை வந்து டவுன் பஞ்சாயத்தால் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ முகிலன் சொல்கிறான், Uncle, I came to know the administration of municipality and corporations very well. நான் வந்து முனிசிபாலிட்டினா என்ன, கார்பரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்கிறான். அங்கிளுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா அங்கிள். ஸோ தேங்க் பண்ணுறான். அங்கிள் சொல்கிறாரு, குட், கம் let us wash our hands and have lunch. நீ வந்து உன்னுடைய ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு. ஓகேவா குட்டீஸ். இப்போ முனிசிபாலிட்டினா என்ன, கார்பரேஷன்னா என்ன, முனிசிபாலிட்டியோட டியூட்டிஸ் என்னென்ன, கார்பரேஷனோட டியூட்டிஸ் என்னென்ன, அவங்களுக்கு எங்கேருந்து சோர்ஸஸ் இன்கம் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இதுலேருந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களை மாதிரி குட்டீஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.